தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் ஆகிய 4 கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன. சூரியன் 9ல் ஆட்சியாகி வலுவாக இருக்கின்றார். மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு 15 தேதிக்கு பிறகு அவர் தன்னுடைய நண்பரின் வீட்டில் 10ஆம் வீட்டில் வலுவாக வரப்போகின்றார். அதனால் மாதம் முழுவதுமே சூரியன் நல்ல நிலையில் இருக்கின்றார். இதனால் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் பிறக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எப்படியாவது சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு நல்ல நிலையை தனுசு ராசினர் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இருந்து வந்த இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள கண்டிப்பாக முடியும். முயலுங்கள், பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். மற்ற கிரகங்களின் தயவு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கின்றது. சுக்கிரன் 10ல் நீச்சமாக இருந்தாலும் தனுசுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கலைத்துறை, கிளாமர், பிலிம்ஸ் போன்ற துறைகளில் வேலையில் இருந்தால் சுக்கிரனின் நீச்சத்தால் 20 தேதி வரை பிரச்சனைகள் இருக்கும். மற்றவர்களுக்கு, மற்ற தனுசு ராசியினருக்கு சுக்கிரனின் நீச்சத்தால் பிரச்சனை இல்லை. 20 தேதிக்கு பிறகு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்க போகின்றார். அதனால் 20 தேதிக்கு பிறகு தனுசு ராசியினருக்கு சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு லாபம் கிடைக்கவிருக்கின்றது. அநேகமாக இளம் பெண்களால் அத்தகைய லாபம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கிடைக்கின்ற நல்ல வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் மாதத்தின் இறுதியில் புதன் 10ல் உச்சமாக இருக்க போகின்றார். இதனால் வேலை தொழில் சிறக்கும். சிலருக்கு வேலையில் இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். நீங்கள் வேலை செய்து பணத்திற்காக காத்திருந்தால் அத்தகைய பணம் கிடைப்பதற்கும் மாதத்தின் இறுதி வாரத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் குரு 6ல் இருப்பதால் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கின்றது. சிலருக்கு கடன், நோய், எதிரி போன்ற விஷயங்களால் ஏதோ ஒரு நிலையில் பாதிப்புகள் இருக்கின்றது. பிரச்சனைகளை நீக்கி இந்த மாதம் கிடைக்கும் நல்வாய்ப்பை, ஒரு நல்ல சூழ்நிலையை தனுசு ராசியினர் பயன்படுத்திக் கொள்வது சாலச் சிறந்தது. சனி வக்கரமாக இருப்பதால் நன்மையோ பாதகமோ தனுசு ராசியினருக்கு கிடையாது. அதே நேரம் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நல்வாய்ப்புகளை அதிகம் உணர்வீர்கள்.